அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் பேசுகிறேன். இது பேசலாமா வேண்டாமா ஆரம்பத்தில் அப்படின்னு எனக்கு நிறைய யோசனைகள் இருந்தாலும் இதை நான் பேசி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் அப்படின்னு சொல்லலாம், இங்கே ஒரு டிக்டாக் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இஷான்னு சொல்கிறவங்க, அவங்க இயற்பேர் ராஜேஸ்வரி, அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எதனாலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் பூலி. ஏற்கனவே என்னோடய சேனலில் இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நிறைய தடவை பேசியிருப்பேன். ஸோ சைபர் பூலி, சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வருதோ அந்த அளவுக்கு கெட்டதும் கொண்டு வர்றதுங்கிறது நம்மளால் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்னால் ஒரு அனுதாபங்களையும் ஆறுதலையும் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது இஷாவோட நிற்கல, நிறைய பேர் நிறைய பாதிப்புக்கு உள்ளாராங்க. இப்போ நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் நிறைய பேர் நிறைய கான்டென்ட் போடுறாங்க, அவங்களுடைய டேலண்ட் காட்டுறாங்க. நிறைய விஷயங்களை போடும்போது நிறைய கிரிட்டிசிசம் தான் வருது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. யாரையுமே நிம்மதியாக வாழ விடுறதில்ல. நம்மளுக்கு பிடிச்சா நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு பிடிக்கலைன்னா, அது தப்பாக இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம சரியான முறையில் சொன்னால் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட பாடி ஷேம் பண்ணுறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே தப்பாகவே கிரிட்டிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா யூசேஜ் ரொம்ப அதிகமாக பரவி இருக்கு. ஸோ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் இப்போ அதிகமாக நடக்குது. முதல்ல நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நம்ம மனசு பலகீனமாக ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்ம எவ்வளோ தைரியமானவங்களாக இருந்தாலும் கூட ஒரு பூலின்னு வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியாது. ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதும், ஸோ அந்த டிப்ரெஷனால் நம்ம நிறைய தப்பான முடிவுகளை எடுக்கிறோம். இது கோழைத்தனம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நிறைய பேர், 1-2 இல்லை, எல்லாருமே சோஷியல் மீடியா இல்லாமல் ஒரு லைஃப் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் வாய்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைய சோஷியல் மீடியாவை தான் தேடி போகிறோம். ஸோ ஒருத்தவங்க அவங்களுடைய திறமையோ இல்லை ஏதாவது ஒன்று அவங்க பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு அவங்கள துன்புறுத்தணும், மிரட்டல் விடணும்? ஆமாம், யார் அவங்களுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு? we have options to skip it. ஓகே, நம்மளுக்கு அந்த வீடியோ பிடிக்கலன்னா, நம்மளுக்கு அந்த பதிவு பிடிக்கலன்னா, நம்மளுக்கு அந்த கான்டென்ட் பிடிக்கலன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்து நல்ல விதமான வார்த்தைகளை சொல்லி அதையும் நம்ம திருத்தலாமே தவிர, எல்லாமே பூலி, அசிங்கமாக பேசுறது, எல்லாத்தையுமே தப்பாகவே பேசுறது, அது உண்மையான ஃபேக் ஐடின்னு சொல்கிறாங்க. உண்மையான டிபி எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு எம்டியான ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் தப்பாக பேசுறது, அந்த ஐடியை நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அது பிளாக் ஆகுறது, அப்புறம் அடுத்து இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் அட்ரஸில் எத்தனை அக்கௌண்ட் வரணும்னு திறக்கலாம் போல். அப்படி இருக்கும்போது இது எப்படி தான் தவிர்க்கிறது அப்படின்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, பர்சனலி நம்ம டிப்ரெஷனில் இருந்தோமா,
நம்ம சரியான இடத்துக்கு போயிட்டு அந்த உதவியை வந்து கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஆஃப் தேட், இது வந்து நான் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் சொல்லலை. ஆஸ் எ வியூவராக இருக்கும்போது கூட நம்ம பார்த்து பேசணும் அப்படிங்கிறத ஒரு 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 சிவிக் வேல்யூ நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது. சும்மா போன போக்கில் வந்து எல்லார் மனுஷையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசுறது வந்து சரியில்லை. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் ஒதுக்கி போகிறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இது அடுத்தடுத்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம நிறைய பேர் வந்து ட்ரை டு பி வெரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ ஸோ இது ஒரு சின்ன பதிவு தான். ஸோ இது எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஜஸ்ட் அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் கான்சர்ன் சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் மனசு விட்டு பேசணும். ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நம்ம பிரச்சனை சந்திச்சா இருக்கோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். we need to accept that என்ன திருந்துறவங்க கண்டிப்பாக திருத்தி தான் ஆகணும். டேக் திஸ் இஸ் அ லெசன் அப்படி தான் என்ன சொல்ல முடியும். நன்றி.